வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லையா, நீயும் பேரனும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு போக வந்தேன். சாப்பிட்டேன் பாட்டி, நீங்க போய் சாப்பிடுங்க. பிள்ளைய அப்பனும் ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. எப்படி நான் கவினை தனியா கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுவேன்? அனி ஏதோ சொல்ல வந்துச்சு, என்னவா இருக்கும்? ரகசியமா ஒரு விஷயம் பேசணும் வாடான்னு கூப்பிட்டா அவன் அப்பனை கூப்பிட்டு காட்டுறான். விக்ரம் கிட்ட சண்டை போட்டு அம்மா வேணும்னு கேட்டாதானே அவனும் யோசிப்பான். ஐயோ, சரியான குட்டி தண்டமா இருக்கான் இந்த கவின். பாட்டி, என்ன மைண்ட் வாஷ்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் கேவலமா திட்டிருந்தீங்களே, அது என்ன பத்தி தானே? சேச்சே, உன்னை போய் திட்டுவேனா? நீ சொல்லண்டா. ஓ, அப்ப எங்க அப்பாவை பத்தி திட்டுனீங்களா? உங்க அப்பாவை நான் ஏன்டா திட்ட போறேன்? அப்ப வேற யாரதான் திட்டுறீங்க? நான் யாரையும் திட்டலையே, சும்மா எனக்கு நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். பாட்டி, நீங்க என்ன லூசா பாட்டி? உங்களையே நீங்களே திட்டிக்கினீங்க? அது டைம் போலன்னு திட்டிக்கிட்டேன், விட. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்காக என்ன சைக்கிள்ல கூப்பிட்டீங்க? அப்போ நான் உன்னை சைகை பண்ணி கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் ஏன்டா தெரியாத மாதிரி உங்க அப்பனை கூப்பிட்டு கேட்க சொன்ன? அப்பா நான் தானே நீங்களா பயப்படுவீங்க, அதுக்காக தான். சரி, விஷயத்துக்கு வா. சீக்கிரம் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. அது வந்துடா பேராண்டி, அம்மான்ற ஒரு உறவுதான் உலகத்திலேயே மிக புனிதமான உறவு. அந்த உறவுக்கு ஈடு இணையே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த அப்பா, தாத்தா, பாட்டி, கொள்ளுப்பாட்டி இதெல்லாம். உனக்கு ஒரு அம்மா இருக்கணும்னு உனக்காக நான் ஆசைப்படுறேன். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு நீ பாடணும். அம்மானா சும்மா இல்லடான்னு நீ உணரணும். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு அம்மா மேல பாசத்தை கொட்டணும். அதுக்கு அம்மான்னு ஒருத்தி உனக்கு இருக்கணும்டா. அம்மா இது 3 எழுத்து மட்டும் இல்ல, உனக்கான சிறந்த தலையெழுத்து. நீ உன் அப்பா கிட்ட உனக்கு ஒரு அம்மா வேணும்னு கேளு. அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு கத்தி அழுது சண்டை போட்டேனா மட்டும்தான் உனக்கு அம்மா கிடைப்பா. அம்மா இல்லாம பாவம் நீ மட்டும் என்ன பண்ணுவ? அதனால உன் அப்பா கிட்ட உனக்கு அம்மா வேணும்னு கேட்டேனா? என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? நான் எங்க தனியா புலம்புறேன்? நீதானே கவின் கிட்ட அவனுக்கு ஒரு அம்மா வேணும்னு கேட்க சொன்ன. அதான் இவனுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாரு. பாரு, இவங்கிட்டயா பேசிட்டு இருக்க? அட பாவி, உனக்காக தானடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அதையே காதுல வாங்காம இப்படி தூங்கிட்டு இருக்கியே. நீ எப்ப முழிச்சு உன் அப்பனை தெளிய வைக்க போறியோ தெரியலையே. கடவுளே, நிலா, என்னாச்சுமா? நான் கஷ்டப்பட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சேன். அதே கிளாஸ் பையன்
கவின் கிறுக்கி விட்டுட்டாமா. பாருமா. என்னது இது? எதுக்காக இவன் இப்படி பண்ணிருக்கான்? ம்ஹும். என்னன்னு தெரியலம்மா. அவனுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. என்ன அவன் எனிமையாவே பாக்குறான். வா கவின், நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு கூட பேசி பார்த்தேன். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்றாமா. இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்றாமா. நிலா, சரி விடு, ஃபீல் பண்ணாத. நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ண வருவல்ல, அப்போ இந்த குட்டி பையன் யாருங்கறத காமி. நான் அவன் கிட்ட பேசி உன்னையும் அவனையும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுறேன். சரிம்மா. அம்மா, நம்ம மேல ஒரு கார் சேர் அடிச்சிட்டு போச்சுல. ஆமா, அந்த காரை ஓட்டுன அங்கிள் நான் இன்னைக்கு ஸ்கூல்ல பார்த்தேம்மா. ஸ்கூல்லையா? ஆமாம்மா, கரெக்டா கார் நம்பரை வச்சு அவர் தான் கண்டுபிடிச்சிட்டார். விடலே, செம்மையா திட்டிட்டேம்மா. அப்பா. அவரு என்கிட்ட சாரி கேட்டாரு. அவர்கிட்ட நான் என் அம்மாட்டி சாரி கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவரும் ஓகே கேக்குறேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரும்போது கவினையும் பாக்குறோம், அந்த சேர் அடிச்ச அங்கிளையும் பாக்குறோம். என்ன, நான் சொல்றது கரெக்டா? ஓகே. மா, என்னடா? மா பசிக்குதுமா. என்னம்மா சமைக்காம பணியாரம் சுட்டுட்டு இருக்க? டேய், என் மகளுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அவளுக்கு பணியாரம் சுட்டுட்டு இருக்கேன். சுத்தம். டேய், சுத்தமா தான்டா பணியாரம் சுடுறேன். ஐயோ அம்மா, அத சொல்லம்மா. அக்கா இத வாங்கிக்குமா. நான் வாங்கிக்க வைப்பேன்டா. என் மக என் கையால பணியாரம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? மா, அக்கா தான் உன்னை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுது. அவளுக்கு பணியாரம் கொடுக்க போறேன்னு சொல்ற. நீ கொடுத்து அவளும் நிலவும் சாப்பிட போறாங்க. பேசாம இதெல்லாம் ஸ்கூலுக்கு போய் வித்துட்டு வா. காசாச்சும் தேரும். அப்படி போட்டனா? நான் குடுக்கற இந்த பணியாரத்தை என் பேத்தி கண்டிப்பா ரசிச்சு சாப்பிடுவா. அதுக்கு உன் மக விடணுமே. அவ விடுவாடா, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். சும்மா நீ நோய்ங்காத. என்னவோ பார்த்து செய்யுமா. முட்டை போண்டா. டேய், அது விஜிக்கு பிடிக்காதுடா. அவளுக்கு பணியாரம் தான் பிடிக்கும். இங்க பாருமா.